அனைவருக்கும் வணக்கம். போன வீடியோவில் நம்ம வந்து சட்டமன்றத்தில் சிஎம் விஜய் அவர்கள் வந்து என்னெல்லாம் பேசினாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் வந்துட்டு இந்த சட்டசபை முடிஞ்சதுக்கப்புறம், அது முடியலை, பாதியிலே வந்துட்டு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அப்புறம் டிஎம்கேக்காரங்க எல்லாருமே வந்துட்டு வெளிநடப்பு பண்ணிட்டாங்க. அந்த சபையை விட்டுட்டு எல்லாருமே ஓடிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க, பார்ட்டி ஃபண்டு அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்ன உடனேயே அவங்களுக்கு, அதாவது குற்றமுள்ள நெஞ்சு தான் குறுகுறுக்கும் அப்படிங்கிற மாதிரி, பார்ட்டி ஃபண்டை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. டிஎம்கேல இருந்த எல்லாருமே உடனே, அதாவது ஆதவர்தினா கூட சொன்ன பார்ட்டி ஃபண்டுன்னு தான் சொன்னாங்க. உடனே நீங்கள் ஆதாரம் இல்லாமல் பேசுகிறீங்க, ஒரு ஆதாரத்தோட வச்சு பேசுங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு அதோட வெளில போயிட்டாங்க. வெளியில் வந்த உதயநிதி ஸ்டாலின் நல்லா ஃபுல்லாக சட்டசபை நடந்தது ஃபுல்லாக உட்காந்து, அவரோட ரூம் இருக்கும் இல்லையா, அதில் உட்காந்து நல்லா பார்த்துட்டு அப்புறமா வந்துட்டு பேட்டி கொடுத்தாரு. ஆனால் சிஎம் அவர்கள் நடிகராக இருந்தாங்க, சிறந்த நடிகராகவும் இருந்தாங்க, மக்கள் மனதில் வந்துட்டு இடம் பிடிச்சாங்க. அதை தாண்டி இப்போ அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க சினிமா பற்றி எதுவுமே பேசுறதில்ல இல்லையா. இத்தனை ஒரு 30 வருஷமாக நடிகராக இருந்தவங்க சினிமா பற்றி பேசலை. ஆனால் உதயநிதியை பொறுத்த வரைக்கும் பொழுதனைக்கும் சினிமா நினப்பிலே தான் இருக்கார். அதாவது ஸ்கிரிப்டை வந்துட்டு வீட்டிலே வந்து மனப்பாடம் பண்ணிட்டு வந்து சட்டசபையில் பேசிட்டாங்களாம் சிஎம் விஜய். இதெல்லாம் வந்து உதயநிதி சொல்கிறது. அப்புறம் வந்துட்டு அடுத்து வந்து சட்டசபை வாசல்லே வந்து கேரவன் வந்துருமா, அப்புறம் மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்துருவாங்களாம், அப்புறம் ஸ்டண்ட் மாஸ்டர் வந்துருவாங்களாம். எப்போதும் ஆடியோ லான்ச்சில் வந்து விஜய் அவர்கள் வந்து ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லுவாங்க, ப்ளஸ் ஏதாச்சும் ஒரு ஸ்டைலாக ஒரு 2-3 இதெல்லாம் காட்டுவாங்க இல்லைங்களா, அதெல்லாம் வந்து இங்கே பண்ணுறாங்க. இது வந்து சட்டசபையாக, இது வந்து சினிமா தேட்டரானே எங்களுக்கு வந்து தெரியல, எல்லோரும் வந்து விசில் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் போக போகிறத பார்த்தீங்க அப்படின்னா ஐட்டம் டான்ஸ் கூட இருக்கும் போல் அப்படின்னு. இன்னுமே அவர் தான் வந்துட்டு சினிமாலேருந்து வெளியிலே வரல. ரெட் ஜெயண்ட் தான் வந்துட்டு முழுக்க முழுக்க சினிமாவை ஆட்கொண்டு இருந்துச்சு. இப்போ இவர் வந்து இந்த மாதிரி பேசுகிறாரு. அப்புறம் வந்துட்டு, அதாவது சினிமாவில் இருந்தவங்களுக்கு சினிமா நினப்பு இல்லை, ஆனால் இவர் வந்து அரசியல்வாதியாக இருந்தாலும் இவருக்கு சினிமா நினப்பு எப்போதுமே தான் இருக்கும். போன ஆட்சியிலையும் அவர் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணுறதும், அதை பார்க்குறதும், அதை பற்றி வந்து பேட்டி கொடுக்கறதும் இப்படி தான் இருக்கும் இல்லைங்களா, ரிவ்யூ போடுறது இந்த மாதிரி. இப்போயும் அதே தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன, விஜய் அவர்களை இன்னுமே நடிகராகவே மக்கள் மனசில், அதாவது ஒரு தலைவராக ஒரு முதல்வராக மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. அதை வந்து நம்ம மாற்றணுங்கிறதுக்காகவே இன்னும் வந்து அவருக்கு நடிகர் முத்திரை குத்தி 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 நடிக்கிறாரு, ஸ்கிரிப்டை படிச்சுட்டு வந்து நடிக்கிறாரு. சரி, ஸ்கிரிப்டை படிச்சுட்டு வந்து நடிக்கிறாரு, அந்த ஸ்கிரிப்டை கூட நீங்கள் ஒழுங்காக படிச்சுட்டு வரணும் ஃபுல்லாக. அதாவது அவராக கூட 4 வார்த்தை பேசுகிறாரு, மனப்பாடம் பண்ணிட்டு வந்தாரோ வரலையோ, அது நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா மனப்பாடம் பண்ணிட்டு வந்தார் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் ஒரு லைனுக்கும், அதாவது ஒரு லைனுக்கு அப்புறம் 4 லைன், இப்போ நம்மலாம் ஒரு யூடியூபராக இருந்தே நம்ம தானாக பேசுகிறோம் இல்லைங்களா, ஒரு அரசியல் குடும்பத்தில் இருந்தும் ஒவ்வொரு லைனையும் கீழே பேப்பரில் பார்க்க வேண்டியது, அப்புறம் பார்த்து பேச வேண்டியது, திரும்ப அடுத்த லைன் பார்க்க வேண்டியது, இதுதான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. உதயநிதி தானாக வந்து பேசுகிறதே கிடையாது. சட்டமன்றத்தில் நடந்தது எல்லாத்தையும் ஒருத்தவங்க வந்துட்டு ஸ்கிரிப்ட் மாதிரி எழுதி கொடுத்துட்டாங்க போல், அவர் சொல்கிறது மாதிரியே சினிமா ஸ்கிரிப்ட் மாதிரி எழுதி கொடுத்துட்டாங்க போல். அதை வந்து பத்திரிகையாளர்களிடம் வந்துட்டு அப்படியே இவரே இப்போ ஓனாக சொல்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்புறம் வந்துட்டு, அதாவது ஸ்டாலின் அவர்கள் வந்து காணும், உங்கள் அப்பாவை காணும் அப்படிலாம் வந்து சொன்னாங்க இல்லையா, அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஆவேசமாக பேசினார். அது உண்மை தானே, ஸ்டாலின் வந்து கொளத்தூரில் தோத்துட்டாங்க, முன்னாள் எம்எல்ஏ தான், அதுதான் உண்மை. அதை வந்து ஏற்றுக்கிறதே இல்லை. இன்னமுமே வந்து அவங்களுக்கு வந்து அவங்களே ஒரு அலோசினேஷன் சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி அவங்க தான் வந்து ஆட்சி செய்கிற மாதிரியும், அவங்க தான் வந்து இந்த தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருக்கிற மாதிரியும் நினச்சிக்கிட்டே வந்து இந்த 5 வருஷத்தை ஓட்டிடுவாங்க போல். அப்புறம் வழக்கம் போல் இந்த ஆட்சி வந்து நடிகர் தலைமாதிரி விசில் அடிக்கிறாங்க, சட்டசபையில் வந்து விசில் அடிக்கிறாங்க. இது மாதிரியே போணுச்சு அப்படின்னா தியேட்டர் மாதிரி போயிடும். அப்புறம் வந்து சிஎம் சார் சொன்னதில் முக்கியமான ஒன்று வந்து, மக்கள் பணத்தை நாங்கள் 1 ரூபா கூட வந்துட்டு எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு வேணாம், மக்கள் பணத்தை நாங்கள் கொள்ளை அடிக்கவே மாட்டோம். அது போக யாராச்சும் கொள்ளை அடித்தாங்க அப்படின்னா அவங்களையும் நாங்கள் வந்து சும்மா விட மாட்டோம். கொள்ளை அடித்தவங்க, அடிக்கிறவங்க, ஏற்கனவே அடித்தவங்க எல்லாரையுமே வந்துட்டு நாங்கள் வந்துட்டு சும்மா பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டோம், ஆக்ஷன் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இவங்களுக்கு வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஊழல். அதாவது பார்ட்டி ஃபண்டு அப்படின்னா என்னென்னா, இப்போ ஏதோ ஒரு ஒரு ஒரு
ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல நாங்கள் வந்து ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வந்து ஒரு 10 கோடிக்கு நாங்கள் கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த லோக்கலில் இருக்கவங்க எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கு வந்துட்டு அந்த இடத்துல பெர்மிஷன் கொடுக்குற மாதிரி அதுக்கு வந்துட்டு ஃபண்டு மாதிரி வாங்கிக்கிறது. 10 கோடி ப்ராஜெக்டாக நம்ம வந்துட்டு ரஜினியோட சிவாஜி படத்தில் பார்ப்போம் இல்லையா, அதாவது லஞ்சம் வாங்கிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் 10 கோடியா, அப்போ வந்துட்டு கட்சி நிதியாக வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து எங்கள் கட்சிக்கு கொடுத்துருங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு எந்த லோக்கலில் எந்த பிரச்சனையும் வராது. நாளைக்கு அதில் வந்துட்டு கடையெல்லாம் வச்சா கூட யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. இது மாதிரி பெரிய லெவல்லையும் பண்ணுறாங்க. சின்ன லெவலில் ஒரு கவுன்சிலரு, ஒரு வார்டு மெம்பரு கூட வந்துட்டு டிஎம்கே ஆட்சியில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாங்க. எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா வந்து ஒரு வீடு கட்டுறதுக்கு அந்த பிளாட்டு போடுறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு பெர்மிஷன் கொடுக்கும். அதாவது நம்ம பிளாட்டு வாங்கிட்டோன்னா பெர்மிஷன் வாங்கணும் இல்லைங்களா வீடு கட்டுறதுக்கு. அதுக்கு வந்து நான் வந்து தொல்லை பண்ணுவேன். ஸோ வந்து நீ பிளாட்டு போடுறியா, அப்போனா ஒரு பிளாட்டை 10-20 பிளாட்டில் எனக்கு ஒரு பிளாட்டை எழுதி வை, இல்லை ஒரு 20 லட்சம் 30 லட்சம் கொடுன்னு இப்படி பேசினவங்கலாம் இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது எங்களுக்கு வந்துட்டு மக்களோட பணம் வேணாம் அப்படின்னு சொல்கிற தாவேக்கா எங்கே இருக்குது? இவங்க பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னோன்னே பார்ட்டி ஃபண்டு தான் சொன்னாங்க. அது டிஎம்கே பண்ணாங்களா, இல்லை ஏடிஎம்கே பண்ணாங்களா, இல்லை வேறு ஏதாச்சும் கட்சிங்க பண்ணாங்களா, எதுவுமே சொல்லலை. பார்ட்டி ஃபண்டுன்னொடனே இவங்க உளுந்தடிச்சு ஓடி போயிட்டாங்க. நேற்று கீர்த்தனா அவர்கள் கூட சொன்னாங்க, நிறைய கம்பெனிஸ் வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு வரவே இல்லை, வேறு அண்டை மாநிலத்துக்கெலாம் போயிட்டு. காரணம் என்னன்னா, அந்த கம்பெனியெல்லாம் வரும்பொழுது ஷேர் மாதிரி கேட்குறது, இல்லை ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு கமிஷன் கேட்குறது, இதெல்லாம் அவங்களுக்கு கட்டுப்படி ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன். தமிழ்நாடே வேணாம் அப்படிங்கிற மாதிரி போய்டுறது. அந்த மாதிரி கம்பெனிஸ் வரும்பொழுது அங்கே இருக்கிற லோக்கலில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வேலை கிடைக்கும். அதுவுமே போயிடுச்சு. இந்த டிஎம்கே ஆட்சியில் முழுக்க லஞ்சம், ஊழல், அதை தாண்டி இந்த மாதிரி தொழில்துறை மினிஸ்டராக இருந்தார்ல டிஆர்பி ராஜா, வெள்ளை அறிக்கை வேந்தன், அந்த வெள்ளை அறிக்கை வேந்தன்ட்ட தான் இப்போ கேட்கணும். இப்போது டிஎம்கே வந்துட்டு அவங்களோட நினைப்பே என்னன்னா, நம்ம ஒரு நல்ல ஆட்சியை கொடுத்தோம், ஆனால் வந்துட்டு மக்கள் வந்து மாற்றி போட்டாங்க. மக்கள் தான் தப்பு. மக்கள் வந்து ஒரு நல்ல ஆட்சியை தேர்ந்தெடுக்கலை. ஸோ வந்து இந்த ஆட்சி வந்து கலைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரியே தான் இருக்குது. உதயநிதி வந்து இந்த அளவுக்கு பேசுகிறவர் உள்ளே இருந்து பேசியிருக்கலாம். ஆக்சுவலி எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிறதுக்கு நான் டைம் கொடுக்குறேன், இப்போதைக்கு முதல்வர் வந்து அவருடைய உரையை வந்து பேசி முடிக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் சபாநாயகர் சொன்னாங்க. அந்த டைமை கூட கேட்க மனசு இல்லாமல் ஏஞ்சி போயிட்டு வெளியில் வந்து பேட்டி கொடுக்குறாரு நிருபர்களை பார்த்து. இந்த மாதிரி சினிமா ஆச்சு, கேரவனு, மேக்கப்பு, ஸ்டண்டு, அப்புறம் டான்ஸு, அதுவும் ஐட்டம் டான்ஸு, இதெல்லாம் வந்துட்டு ஒரு எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிற பேச்சு, அதுவும் சட்டமன்ற வாசலில் நின்றுக்கிட்டு இந்த பேச்சு. ஏன்னா விஜய் அவர்களே இந்த நடிகருங்கிறத மறந்துட்டாங்க. நம்ம இப்போ வந்து ஒரு முதலமைச்சராக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இவங்களுக்கு மட்டும் இன்னும் வந்து நடிகர் தான் நடிச்சுக்கிட்டு இருக்காரு, விசில் அடிக்கிறாரு. அவர் ஆடியோ லான்ச்சில் பேசுகிற மாதிரி குட்டி கதையெல்லாம் சொல்கிறாரு. எப்போதுமே இப்படி தான், அதே பாணி தான். ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணிட்டு வந்து பேசுகிறாரு. ஆமாம், அவர் ஒரு நடிகராக இருந்தவர். ஸோ ஸ்கிரிப்டை மனப்பாடம் பண்ணிட்டு வந்து பேசுகிறாரு. ஏன் நீங்களும் ஒரு நடிகர் தானே, நீங்களும் அந்த மாதிரி ஸ்கிரிப்டை எழுதி மனப்பாடம் பண்ணிட்டு வந்து நீங்களாக பேசுங்களேன். நீங்கள் ஒவ்வொரு லைனையும் பார்த்து தானே வாசிக்கிறீங்க இப்போ வரைக்கும். இந்த பேட்டி வரைக்குமே கீழே பேப்பரை பார்த்து தான். அதுவும் முக்கியமான குறிப்பெல்லாம் வந்துட்டு சிஎம் சார் வந்துட்டு பார்த்து தான் வாசிப்பாங்க. அவங்களா ஓன்னா பேசவும் செய்வாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. ஆனால் உதய் அவர்கள் சூப்பராக பேசிட்டாரு, விஜய் அவர்களை மடக்கிட்டாரு, வாயத்தரங்க. இன்றைக்கி வாயை திறந்த உடனே அந்த இடத்துல இல்லை, உளுந்தடிச்சு ஓடியாச்சு. அப்புறம் அப்பாவை காணோன்னொன்னே அவங்களுக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு போல். ஏன்னா வந்துட்டு அவங்களுக்கெல்லாம் தோல்வியே கிடையாது, நிரந்தர முதல்வர் ஸ்டாலின் அப்படின்னு தான் வந்துட்டு டிஎம்கே சொல்லிகிட்டு இருந்தாங்க. கண்ணுக்கெட்டிய தூரம் வரை எங்களுக்கு எதிரியே இல்லை. இது எல்லாமே வந்து விஜய் அவர்கள் அரசியலுக்குள்ளே வர்றதுக்கு வரைக்கும் தான். அவங்க நினச்சது என்ன அப்படின்னா, பெரிய தலையாக இருந்த ஜெயலலிதா இல்லை, எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கேல 2 அணியாக பிரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்குள்ளே ஒரு ஒத்துமை இல்லை. இவங்க கட்சியை விட்டு போவாங்களா, அவங்க கட்சியை விட்டு போவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்மை இருந்ததுனால நம்ம எப்படியும் 26ல் நம்ம, அதாவது அவங்க 21ல் ஜெயிச்சோன்னையே, அதாவது 23 24 எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கங்க.
26ல் எப்படி ஜெயிக்கலாங்கிறத ஆட்சியில் நீ 5 வருஷம் இருந்து நல்லது பண்ணியிருந்த அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக 26ல் ஜெயிச்சு வர போகிறீங்க. அதை செய்யலை. எலெக்ஷனுக்கு ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க 26ல் எப்படி ஜெயிக்கிறது அப்படிங்கிறது. இவங்க வந்து நினச்சது என்ன, அடுத்து நம்ம தான் ஆட்சிக்கு வர போகிறோம் அப்படிங்கிற ஒரு நினப்பிலே இருந்தது. 4 முனை போட்டி வேற இருந்துச்சா, அதுதான் வந்துட்டு எல்லாருமே சொன்னது என்ன, 4 முனை போட்டினா அது எப்போதுமே டிஎம்கேக்கு தான் அட்வான்டேஜ். அவங்களுக்கு பூத் ஏஜென்ட்டில் உதயநிதிலாம் விஜய் பேரை கட்சி பேரையோ சொல்லி கூட பேச மாட்டாங்க. புதுசாக வந்த கட்சி அப்படிங்கிற மாதிரி தான் பேசுவாங்க இல்லையா. விஜய் அவர்கள் அந்த ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு விஜய் அப்படிலாம் பேசவே மாட்டாங்க. அவனா வந்துட்டு அது ஒரு சாதாரண கட்சி, ஒரு நடிகர் ஆரம்பித்த கட்சி, 10ஓட 11 நம்மளை என்ன பண்ணிட போகிறாங்க, நம்ம காசு கொடுக்குறோம், ஸோ நம்ம தான் ஜெயிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் தான் இருந்துச்சு. இப்போ அது இல்லைங்கிறதுனால புலம்பல் சத்தம் கொஞ்சம் அதிகமாகவே கேட்குது அப்படின்னே சொல்லலாம். அப்புறம் வந்துட்டு தமிழ்த்தாய் வாழ்த்து வந்துட்டு தேசிய கீதம் வந்து 2 தடவை பாடினாங்க. தேசிய கீதம் 2 தடவை பாடும்பொழுது தமிழ்த்தாய் வாழ்த்தை ஒரு 3 தடவை பாடினா என்ன அப்படின்னு கேட்குறாரு. என்ன தேசிய கீதங்கிறது நம்ம நாட்டோட இது, நம்ம ஸ்கூல் படித்த காலத்துலேருந்து தேசிய கீதத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. எந்த இடத்துல தேசிய கீதம் வந்து பாடப்பட்டாலும் நம்ம உட்காந்துருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து எழுந்து நிற்கணும் அப்படிங்கிறது நமக்கு ஸ்கூல் படித்த காலத்துலேருந்து சொல்லி கொடுத்த ஒன்று. தமிழ்த்தாய் வாழ்த்தும் அதே மாதிரி தான். தமிழ்த்தாய் வாழ்த்தை ஃபஸ்ட்டு பாடிட்டு அதுக்கப்புறம் தான் தேசிய கீதம் வந்து பாடினாங்க. அதாவது ஆளுநர், அப்புறம் வந்து குடியரசுத் தலைவர், பிரதமர், இந்த மாதிரி உள்ளவங்க, அதாவது ஹைகோர்ட் ஜட்ஜி, இந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் வந்து ஒரு ஃபங்க்ஷனில் அட்டன் பண்ணாங்கன்னாலே அப்போ வந்து வந்தே மாதரம் பாடணும், தேசிய கீதம் பாடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜிஓவே வந்துட்டு பாஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே வந்துட்டு உதயநிதி அவர்களுக்கு தெரியலையா என்னங்கிறது தெரில. அப்படி இருந்துமே தாவேகா அரசு வந்து ஏதோ ஒரு வகையில் காம்ப்ரமைஸ் பண்ணி தான் தமிழ்த்தாய் வாழ்த்தை ஃபஸ்ட்டு வந்து பாட வச்சுருக்காங்க இல்லையா. அதுவே பெரிய விஷயம். ஏன்னா அந்த இடத்துல ஆளுநர் இருந்திருக்காரு. ஆளுநர் இருக்கும் பொழுது வந்தே மாதரம் பாடணும், தேசிய கீதம் பாடணும். அப்படி பாடப்பட்டதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு தமிழ்த்தாய் வாழ்த்தே பாட விட்டுருப்பாங்க. ஆனால் அந்த ஒரு விஷயமே வந்துட்டு டிவிக்கு வந்து ஃபைட் பண்ணி தான் வாங்கியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வந்து அந்த இடத்துல வந்து தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலைன்னா இவங்க அங்கேயே வந்து பெரிய போராட்டம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் இருந்துச்சு. அது வந்து சப்புன்னு போயிட்டு அது இன்னும் ஏற்றுக்க முடியாமல் இப்போ புரோட்டோகாலே தெரிய மாட்டேங்குது. புரோட்டோகாலே தெரியாமல் இவர் வந்து முதலமைச்சராக இருக்கார். புரோட்டோகால் படி பார்த்திங்கன்னா தமிழ்த்தாய் வாழ்த்து பாடிட்டு தேசிய கீதம் பாடினா ஒரு தடவை பாட வேண்டியதானே, எதுக்கு 2 தடவை பாடினாங்க? இவங்களுக்கு வந்து எப்படியாச்சும் வந்து ஒரு புலம்பணும், அவங்க பண்ணுறது எல்லாத்தையும் குறை சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அதுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த தமிழ்த்தாய் வாழ்த்தை வந்து பெரிய அளவில் நம்பிக்கிட்டு இருந்திருக்காங்க. இது எப்படியும் வந்து ஆளுநர் வராரு, ஸோ வந்து பாட மாட்டாங்க, நம்ம அதை வச்சுக்கிட்டு இந்த சட்டசபையை ஃபுல்லாகவே வந்து தமிழ்த்தாய் வாழ்த்து இவங்களாம் தமிழ் மேலே வந்து பற்று இருக்கிறதுனால தான் தமிழ்த்தாய் வாழ்த்து கேட்குறாங்கங்கிறீங்களா? உதயநிதியை தனியாக விட்டால் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுவாரான்னு கூட தெரியாது இல்லையா. ஆனால் வந்து இவங்க சொல்கிறது என்னென்னா அப்படியே திராவிடம் தமிழ்த்தாய் வாழ்த்து அப்படின்னு தான் மக்களை வந்து ஏமாற்றிக்கிட்டே இருந்தாங்க. பிஜேபி வந்துடும், தமிழுக்கு தான் முக்கியத்துவம் அப்படின்னாங்க. எங்களுக்கு பிஜேபி வர்றதெல்லாம் பிரச்சனை இல்லை, நீங்கள் முதல்ல வரக்கூடாது அப்படிங்கிறதுல தான் மக்கள் வந்து உறுதியாக இருந்திருக்காங்க. ஏன்னா பிஜேபி விஜயோட பி டீமு, விஜய்க்கு நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா நேரடியாக பிஜேபிக்கு ஓட்டு போடுற மாதிரி இது மாதிரி என்னென்னமோ பேசுனாங்க. அது நடக்கலை. இப்போ உதயநிதி கையில் எடுத்துருக்கிறது என்னென்னா இப்போ தமிழ்த்தாய் வாழ்த்தை எடுத்துக்கிட்டு வந்தாங்க, ஒன்றும் நடக்கலை. அப்புறம் சிஎம் சார் பேசுங்கன்னு பேசிட்டாரு. இப்போ அதுவும் ஒன்றும் முடியலை. இப்போ அடுத்தடுத்து ஏதாச்சும் ஒரு டாபிக் எடுப்பாங்க, அதை வச்சு ஓட்டலாம் அப்படிங்கிற மாதிரி. எங்கே நம்மளோட ஊழல்லாம் பற்றி பேசிட்டா என்ன பண்ணுறது, அதுக்கு பதில் இந்த மாதிரி தமிழ்த்தாய் வாழ்த்து, தேசிய கீதம், புரோட்டோகாலு இப்படியே வந்து நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா மக்கள்லாம் வந்துட்டு அதை தான் பேசுவாங்க, டிபேட்டாக எடுத்து பேசுவாங்க. எப்படி வந்து தமிழ்த்தாய் வாழ்த்து பாடினதுக்கு அப்புறம் தேசிய கீதத்தை 2 தடவை பாடலாம், அப்போ 3 தடவை அவர் பேசுகிறாருங்க. ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்துக்கிட்டு ஏதாச்சும் பேசணுங்கிறதுக்காக பேசுகிறாரான்னு தெரில. அப்போனா 2 தடவை தேசிய கீதம் பாடும்பொழுது தமிழ்த்தாய் வாழ்த்தை 3 தடவை பாடணுமா? இதெல்லாம் என்னது இது? நம்ம ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்து காலையில் வந்துட்டு அசம்பிளி கூடினோடனே என்ன பண்ணுவாங்க, தமிழ்த்தாய் வாழ்த்து, அடுத்து வந்துட்டு நம்ம உறுதிமொழி, இதெல்லாம் பண்ணிவிட்டு தேசிய கீதத்தை கடைசியாக பாடுவோம் இல்லையா. இப்போ வந்து மத்திய ஆளுநரோ இல்லை ஜனாதிபதியோ இவங்கெல்லாம் கலந்துக்கிறதுல இந்த மாதிரி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. அது தெரியாமல் இவர் பேசிக்கிட்டு சிஎம்க்கு புரோட்டோகால் தெரியல அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்கிறாரு.
ஊழல் இவங்க பண்ண ஊழல் எல்லாமே வந்து வெளியில் வரப்போகுது. அதில் வந்து இவங்களுக்கெல்லாம் பயங்கரமாக எந்த கேஸு எல்லா அப்படி பார்த்தா எல்லா மினிஸ்டருமே கோர்ட்டு வாசலில் தான் நிற்கணும். ஏன்னா வந்து இப்போ செந்தில் பாலாஜி, சேகர் பாபு ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. டிஎம்கேல இருக்க எல்லா மினிஸ்டரு, லோக்கல் எம்எல்ஏ எல்லாம் அந்த கிட்னி திருட்டு வழக்கு இதுலேருந்து எல்லாத்துலேயும் எல்லோரும் மாட்டியிருக்காங்க இல்லைங்களா. பள்ளி கல்வித்துறை அவர் சொல்லவே வேண்டாம். பள்ளியில் ஒவ்வொரு ஸ்கூலும் ப்ரைவேட் ஸ்கூல்லாம் ஓப்பன் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு பார்ட்டி ஃபண்டை கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒரு ஆஃபீஸே தனியாக வச்சு கலெக்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இது மாதிரி ஒவ்வொருத்தருடைய ஊழலையும் பிரித்து மேய்ஞ்சி அவங்க, அதாவது கேஸ் நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு இல்லாமல் முடிஞ்ச அளவு அவங்கக்கிட்டேருந்து காசை பிடுங்கி மக்களுக்கு வந்து ஏதாச்சும் உதவியோ நலத்திட்டமோ செய்யணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட கோரிக்கையும். இவங்க நம்ம கேஸு போடுறோன்னா அதை எடுத்து நடத்துறதுக்கும் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் மக்களோட வரி பணத்தில் தான் வந்து செய்வாங்க. ஸோ இவங்களும் கேஸை இழுத்துக்கிட்டே போவாங்க. இப்போ செந்தில் பாலாஜி கேஸ்லேயே கிட்டத்தட்ட 2000 பேரை சேர்த்து வச்சுருக்காங்களாம். அப்படி இருக்கும் பொழுது அது நடக்கும். கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருஷத்துக்கு நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். அது வரைக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் வந்து செலவு பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு இவங்க லஞ்ச ஒழிப்புத்துறை செந்தில் பாலாஜியை தேடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க தம்பி அசோக்கை தேடுறாங்க அப்படிலாம் சொன்னாங்க. இப்போ அவர் வந்து சட்டமன்றத்தில் உட்காந்துருக்காரு. சிஎம் அவர்கள் வந்து நீங்கள் மக்களுக்கு நலத்திட்டம் பண்ணுறதை தாண்டி இந்த ஊழல் பெருச்சாளிகளெல்லாம் பிடிச்சி போட்டிங்கனாலே மக்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மக்கள் பணத்தை திருடினவன் இந்த மாதிரி சின்ன லெவல்லேருந்து அமைச்சர், கடந்த ஆட்சியில் இருந்த அமைச்சர் வரைக்கும் மாட்டணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோடைய ஆசையும். நீங்கள் அதை பண்ணிட்டீங்கனாலே மக்களுக்கு வந்து ஒரு திருப்தியான ஆட்சி. நீங்கள் டிஎம்கேவை எதிர்க்கிறீங்க ஒரே காரணத்துக்காக ஓட்டு போட்டவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க. பார்க்கலாம் அடுத்தடுத்த நிகழ்வுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்